சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்திலிருந்து அதிரடியான சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சின்னு ஒரு பக்கம் யூடியூப்பில் அந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்னன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக அவருக்கு வெளியாயிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் ஓரளவுக்கு சுமாரான ஆவரேஜான படமாக இருந்தது. கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதாவது ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சகாப்தம் முடிஞ்சது. இனி அவரோட நாற்காலியில் வேற ஒருத்தர், அதாவது இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட நாற்காலி ஆட்டம் கண்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஜெயிலர் என்ற தரமான ஒரு படத்தை கொடுத்ததன் மூலம் 750 கோடி வசூல் சாதனையும் செஞ்சார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற குதிரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்குது. அந்த குதிரை என்றைக்குமே நிற்காது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவையே ஆட்டி படைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலும் அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. கூலி படத்தை முடித்த கையோட ஜெயிலர் 2 படத்தில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தையும் நெல்சன் தான் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண போகிற படமாக இந்த படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு சின்ன சண்டை காட்சி லீக் ஆனதாக சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்கிற மாதிரி ஒரு சண்டை காட்சி லீக் ஆச்சு. அப்போவே படகு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. லோகேஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் பார்த்து பண்ணும்போது எங்கேருந்து பார்த்து லீக் ஆகுது, இதன் மூலமாக நமக்கு பெரிய அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதனால் செட்ஸுக்குள்ளே யாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ரஜினிகாந்த் ஃபைட் பண்ணுற மாதிரியும் அது கூலி செட்டில் இருந்தால் வந்த மாதிரியும் சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் விசாரித்து பார்த்ததில் அது கூலி செட்லேருந்து வந்த மாதிரி தெரியல. யாரோ ஏஐ ஜென்ரேட்டட் மூலமாக அதை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா லோகேஷ் ஒன்றையும் பார்த்து பண்ணார். அதனால் கண்டிப்பாக லீக் ஆக அதிக வாய்ப்பு இல்லை. அந்த சீன்ஸ் உண்மையான சீன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக அது கூலி படத்தோட சீன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. கூலி படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவும் சமீபத்தில் தான் விட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை இன்னும் ஓரிரு வாரங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.